கர்த்தர் நல்லவர். உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் தந்த வார்த்தையை நாம் சிந்திப்போம். யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோபு 8:3. தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். இப்போ பாருங்க, யோபுவும் அவனுடைய நண்பர்களும் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுடைய நண்பர்களில் ஒருத்தர் பில்தாத் அவர் சொல்றாரு, தேவன் நியாயத்தை புரட்டுவாரா, சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரா? சான்ஸே இல்லை. அவர் கண்டிப்பாக நியாயமாக இருப்பார், அவர் கண்டிப்பாக நீதி செய்வார். ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றுமே புரியலையே. நியாயமா? அப்படி பேச்சுக்கே இடம் இல்லையா? நீதியா? ஐயோ, இந்த காலத்திலெல்லாம் நீதியெல்லாம் எதிர்பார்த்து ஒரு பிரயோஜனமும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நீதி உள்ளவர் என்பதை இந்த வேதாகமம் நமக்கு நிறைய வசனங்கள் மூலமாய் நிரூபிக்கிறது. தேவன் எப்படிப்பட்ட அந்த நீதி தன்மை உள்ளவர் என்பதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். சங்கீதம் 9:16 நீங்கள் வாசித்து பார்த்தால், கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனை நாம் அறிந்திருக்கிறோம், இரட்சகராய் அறிந்திருக்கிறோம், சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்தவராய் அறிந்திருக்கிறோம், குற்றமில்லாத அவருடைய இரத்தத்தை சிந்தினவராய் நாம் அறிந்திருக்கிறோம், தகுதி இல்லாத நம்மேல் கிருபை கூர்ந்தவராய் நாம் அறிந்திருக்கிறோம், நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் அறிந்திருக்கிறோம். இதே போல சங்கீதக்காரன் சொல்றான், இந்த தேவன் எப்படி அறியப்படுகிறாராம்? தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நியாயத்தின் நிமித்தம் அவர் நீதி உள்ளவர் என்று அறியப்படுவார். அநீதி, அநியாயம் இவைகளினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நியாயம் செய்து உங்கள் வாழ்க்கையில் அவர் நீதி உள்ளவராய் தன்னை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அதனால் அவர் அறியப்படுவார். இன்னொரு வசனம் யோபு சொல்றார் பாருங்க, 34:10. இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள், அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கு எப்படி இருக்கு? தூரமாயிருக்கிறது. நம்முடைய தேவனுக்கும் அநீதிக்கும் பக்கத்தில் வச்சா, ஏணி வச்சா கூட என்ன செய்யாது, எட்டாதுன்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி தூரமாக இருக்கிறது. நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். அவர்கிட்ட அநீதிங்கிற பேச்சுக்கு என்ன கிடையாது, இடமே கிடையாது. அநீதிக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ரொம்ப தூரமாக இருக்கு. சங்கீதம் 92:14 நீங்கள் வாட்சி பார்த்தா சங்கீதக்காரன் இன்னும் அழகா சொல்றான் பாருங்க அவரை குறித்து. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலை ஆகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படின்னு இருக்கு. அப்படின்னா கர்த்தர்கிட்ட அநீதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவார். தேவன் அநியாயம் பண்ணுகிறவர் அல்லன்னு நிரூபிப்பார். அவர் யாருக்கும் தீமை செய்கிறவர் அல்ல. அவருடைய கை நீதியின் வலக்கரம். ஆண்டவர் அதை ப்ரூவ் பண்ணுவார். அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அவர் கண்டிப்பாக அவர் நீதி உள்ளவர் என்பதை விளங்க பண்ணுவார் அப்படின்னு சங்கீதக்காரன் பாடுறான். இன்னும் ரொம்ப ஆச்சரியமான வசனம் எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கு. 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் எப்படிப்பட்டவர் கிடையாதான்? அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தை ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, மனிதன் மறந்து போவான். நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துடுவான். உங்கள்கிட்ட இருந்து பெற்ற நன்மையெல்லாம் மறந்துடுவான். நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சதெல்லாம் மறந்துடுவான். நீங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருந்தீங்க இதெல்லாம் மறந்துடுவான். நீங்கள் செய்த பணிவிடைகளை மனிதன் மறந்து போவான். நீங்கள் செய்த நற்கிரியைகளை மனிதன் மறந்து போவான். உங்களுடைய அன்புள்ள பிரயாசங்களை மனிதர்கள் மறந்து போகலாம். ஆனால் பைபிள் சொல்லுது தேவன் அநீதி உள்ளவர். இதெல்லாம் மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. அதனால் கர்த்தர் நீதி செய்கிற தேவன்னா இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் தாம் செய்த நியாயத்தினால தான் என்ன செய்கிறாரு? அறியப்படுகிறார். அநீதிக்கும் அவருக்கும் ரொம்ப தூரம். அவர் உத்தமர் என்றும் தம்மிடத்தில் அநீதி இல்லை என்றும் அவர் விளங்க பண்ணுவார்.
அவர் நிரூபிப்பார். அது மாத்திரமல்ல, மனிதனை போல அவர் அநீதியாய் செயல்பட மாட்டார். எதையும் மறக்க மாட்டார். நீதியா உங்கள் பிரயாசத்துக்குள்ள பலனை, உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் நியாயமாக உங்கள் கையில் என்ன செய்வார்? அவர் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ இந்த நீதி எனக்கு வேணும். இந்த நீதியை அவர் எப்போ செய்வார்? அதான நம்ம கேள்வியாக இருக்குது. அவன் என்னை 2ல் 1 பார்க்காம விட மாட்டேன்ட்டான். அவன் என்னை அநியாயமாக கோட்டுக்கு இழுத்து என்னை அலைய வச்சுட்டு இருக்கான். அநியாயமாக என் சொத்தெல்லாம் பறிச்சிட்டான், என் குடியிருப்பையே கெடுத்துட்டான், எனக்கு எதிராக என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சிட்டான். இப்போ அவனுக்கு ஏதாவது ஒன்று என்ன செய்யணும்? கர்த்தர் நீதி செய்யணும். எப்போ செய்வார் அப்படிங்கிறத குறித்த கேள்விகள், எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கு. 3 நிலைகளிலே கர்த்தர் நியாயம் செய்கிறார், நீதி செய்கிறார். நம்பர் 1, நியாயாதிபதிகள் அதனுடைய 11ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கு. நான் உமக்கு விரோதமாகவும் என்ன செய்யல, குற்றம் செய்யல, நீர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்றதுனால தான் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று, நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான். சில நேரத்தில் கர்த்தர் நீதி செய்வார், அன்னைக்கே செஞ்சிருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிலருக்கு கர்த்தர் அன்னைக்கே செய்ய போறார். உங்களுக்கு என்னைக்கு நீதி செய்யணுமோ அது உடனடியாக செய்யப்படும். அந்த நேரத்தில் அநீதி இழைக்கப்பட்ட அந்த நேரத்தில் அன்றைக்கு ஆண்டவர் நீதி செஞ்சிருவார். இது யார் சொல்றா? எப்தா சொல்றான். எப்தா எப்படிப்பட்ட மனுஷன்? பரஸ்திரியின் மகனாக இருந்ததுனால விரட்டி அடிக்கப்பட்டவன். தகப்பனுடைய சுதந்திரத்தில் பங்கடையக்கூடாது என்பதற்காக குடும்பத்தின் அங்கத்தினர்கள், அந்த தேசத்தின் பிரதானமான மூப்பர்கள் எல்லாம் இவனை சேர்ந்து என்ன செஞ்சான்? ஊரை விட்டே விரட்டிட்டான். ஆனால் இந்த எப்தா இப்போ பராக்கிரமசாலியாக மாறிட்டான். இப்போ அம்மோனியர்கள் இந்த இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண வரும்போது இந்த மூப்பர்கள் எல்லாம் எப்தாவின் உதவிக்காக வந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. நீ தாயா இந்த யுத்தத்தை எங்களுக்கு தலைமை தாங்கி என்ன செய்யணும்? நடத்தணும். அம்மோனியர்கள் கையிலேருந்து எங்களை விடுவிக்கணும். எங்களுக்கு உன்னுடைய உதவி தேவைன்னு வரும்போது இந்த எப்தா ஒரு டீல் பேசுகிறான். என்ன டீல் பேசுகிறான்? நீங்கள் அன்னைக்கு எங்கள் அப்பா வீட்டிலேருந்து என்னை என்ன செஞ்சிட்டீங்க? விரட்டிட்டீங்க. எங்கள் அப்பா சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எல்லாத்தையும் நீங்கள் பறித்து கொண்டீர்கள். இப்போ நான் உங்களுக்கு தலைமை தாங்கி இந்த வெற்றியை தந்தா என்னை உங்களுக்கு தலைவனாக நியமிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க நியமிச்சிருவோன்றான். உடனே 11ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், எப்தா தன்னுடைய காரியத்தில் எங்கே வந்து சொன்னான்னா, மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான். ஆண்டவரே, என் நிலைமை இப்படி தான் இருக்குது, ஏற்கனவே அடித்து விரட்டிட்டாங்க, நான் இப்படி தான் வளர்ந்துருக்கிறேன், இப்படி தான் வாழ்ந்து வருகிறேன், இப்போ ஒரு டீல் நடந்திருக்கு, இப்போவும் காரியம் முடிஞ்சவொடனே கழட்டி விட்டுறக்கூடாது, என்னையை பயன்படுத்திட்டு கருவேப்பிலை மாதிரி தூக்கி என்ன செஞ்சிடக்கூடாது, போட்டக்கூடாது, என் மூலமாக வெற்றி கிடைச்ச உடனே என்னை திரும்ப துரத்தி என்ன செஞ்சிடக்கூடாது, அடித்து அனுப்பிடக்கூடாது, எனக்கு நீதி செய்ய நீர் ஒருவர் தான் உண்டு என்று தன்னுடைய நியாயத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இப்போ எதிரிகள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நாங்கள் உங்கள்கிட்ட யுத்தம் பண்ண வரல, நாங்கள் உங்கள் சுதந்திரத்தை கெடுக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பமும், ஆனால் நீங்கள் தான் எங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றீங்க. அப்போ இதில் நீங்கள் தான் அநியாயம் பண்ணுறீங்க. நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் சுதந்திரமாக கொடுத்த இடத்துல குடியிருக்கிறோம், நீங்கள் அதை பறிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது நடக்காது. அல்லேலூயா. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க, உங்கள் கடவுள் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுத்துருந்தா அதை நாம் பறிக்க வந்தால் நீங்கள் விடுவீங்களா? விட மாட்டீங்கல்ல. அதை மாதிரி தான் இதுவும். அப்படின்னு சமாதானம் சொல்லிவிட்டு அவன் விட மாட்டேன்ட்டான். அதெல்லாம் முடியாது, யுத்தம் பண்ணுவேன்ட்டான். அப்போ தான் அவன் சொல்கிறான், இன்று உங்களுக்கும் எங்களுக்கும் நடு நின்று கர்த்தர் நியாயம் செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நியாயமாக உங்களுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய பங்கு, உங்களுடைய தகப்பனுடைய சுதந்திரம், தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதினால் உங்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள், இவைகளில் பங்கு போட சத்துரு உங்களுக்கு விரோதமாக வந்தா அன்னைக்கே நீதி, அன்னைக்கே கர்த்தர் நியாயம் செய்வார். ஏன்னா அது தேவனால் உங்களுக்கு அருளப்பட்டது, அது உங்களுக்காகவே நியமிக்கப்பட்டது, அது உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டது. அதை சத்துரு பறிப்பதற்கு, அதை சத்துரு உங்களிடத்திலிருந்து கெடுத்து போடுவதற்கு ஆண்டவர் இடமே கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
என்றைக்கும் உங்களுடையது உங்களுடையது தான். உங்கள் சுதந்திரம் உங்களுக்கு தான், உங்கள் நன்மைகள் உங்களுக்கு தான். இதை சத்துருவெல்லாம் கூறு போட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். சத்துரு வந்து பங்கு போட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். கர்த்தர் உங்களுக்கும் அவர்களுக்கும் நடு நின்று நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. மோசேக்கு விரோதமா ஆரோனும் மிரியாமும் பேசிட்டாங்க. 2 பேர் யாரு? ஓன் ஃபேமிலி, சொந்த குடும்பம், உடன் பிறந்தவர்கள். 2 பேரும் மோசேக்கு வயதில் மூத்தவங்க. ஒருத்தர் அண்ணன், ஒருத்தர் அக்கா. திருமண காரியத்தை மையமாய் கொண்டு சராமரியான வார்த்தைகள் பரிமாற்றம். இது மோசேயை அப்படியே உடைத்து போட்ட. அவன் ஒண்ணுமே பேசல. ஏன்னா இப்ப அவனுடைய அழைப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டது. உன்கிட்ட தான் கர்த்தர் பேசுறான். நீ தான் பெரிய தீர்க்கதரிசியா, நீ தான் பெரிய தலைவனா, உன் லட்சணம் எங்களுக்கு தெரியாது, உன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது, நீ யாரை கல்யாணம் பண்ணியிருக்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் குடும்பத்தினரே அவனை நினைச்சாங்க, இழிவுபடுத்தி அவனை பரியாசமாக குற்றப்படுத்தி அவனை அவமானப்படுத்தும் போது கர்த்தர் உடனே வந்துட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 3 பேரும் வான் கூப்பிட்டார். ஆச்சரிப்பு கூடாதுக்கு வா, மோசே நிற்க விட்டு நீங்கள் 2 பேரும் உள்ளே வான்ட்டார். அவன் உனக்கு தம்பியாக இருக்கலாம், நீ அவனுக்கு அக்காவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம். அவனை பேசுறதுக்கு உனக்கு என்ன துணிகரம்? அவன் என்னுடைய தாசன். ஒரு சாதாரண தீர்க்கதரிசிட்ட பேசுகிற மாதிரி அவன்டனா டீல் வைக்கல. ஒரு சிநேகிதனோடு முகமாக பேசுகிற மாதிரி நான் பேசுகிறேன். அவனை பேசுறதுக்கு உனக்கு என்ன மனந்துணிவு அப்படின்னு சொல்லி அன்னைக்கே நீதி. குஷ்டரோகி ஆகிட்டான் மிரியாம். ஆரோன் கெஞ்சுறான், கதறான், மோசே காலில் விழுந்து அழுறான், ப்ளீஸ் எங்களை தயவாய் மன்னிக்கணும், இதை நாங்கள் தெரியாமல் என்ன செஞ்சிட்டோம். ஆண்டவர்கிட்ட மோசே இறங்குறாரு. ஆண்டவரே எப்படியாவது இறக்கம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லிட்டா, தகப்பன் துப்பிட்டா அது அவமானம், 7 நாள் தீட்டு தான், வெளியே அனுப்புட்டார். பாளையத்துக்கு வெளியே அனுப்பு, உன் ட்ராவல் அந்த ஷெடியூலை கேன்சல் பண்ணு, வெளியே உட்காந்துருக்கட்டும் வா. ஆண்டவர் அனுப்பிட்டார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஸ்தானத்தை, உங்களுடைய அழைப்பை, உங்களுடைய அபிஷேகத்தை, உங்களுடைய தெரிந்தெடுப்பை, உங்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற கிருபையை கர்த்தர் ஒரு நாள் இன்னொருவர் அவமதிக்க விடவே மாட்டாருங்க. மிரியாம் பெரிய பாடகியாக இருக்கலாம், மியூசிக் போடுறவளாக இருக்கலாம், ப்ராஃபட்டஸாக இருக்கலாம், ஆரோன் மேலே அபிஷேகம் இருக்கலாம், முதல் பிரதான ஆசாரியனாக இருக்கலாம், அவன் சிறந்த வஸ்திரத்தை தரித்திருக்கலாம். ஆனால் மோசேக்கு இணையாய் நிற்பதற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல தான் கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் உடன் பிறந்தவர்கள் இருந்தாலும், அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும், எந்த வேலையில் இருந்தாலும், அவருடைய சம்பாத்தியம் எப்படி இருந்தாலும், அவருடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தாலும், உங்களை இழிவுபடுத்த கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உங்களை இகழ்ந்து பேச கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். உங்க குடும்பத்தில் வேணா ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட உங்களை விட்டு கொடுத்து பேசலாம், ஆனா உங்களுக்கு நீதி செய்ய ஒரு தேவன் இருக்கிறார், உங்களுக்கு நியாயம் செய்ய ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் ஒருவருக்கு முன்பாக உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார். அந்த நேரத்தில் உடனே நீதி. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? எப்பா இந்த மாதிரிலாம் நடந்தால் ரொம்ப சந்தோஷமா, உடனே போட்டுருங்கப்பா, நீதியை வெளிப்படுத்திருங்கப்பா அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கு? இது அவருடைய நீதியை நிலைநாட்டுகிற செயல்களிலே ஒன்று. 2வது, ஆண்டவர் எப்படி நீதி செய்கிறார்? லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 18:8. சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நீதி செய்யும் போது அன்றைக்கே செய்கிறாராம். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த வார்த்தை சொல்லுது, சீக்கிரமா செய்கிறார். சீக்கிரமா சீக்கிரமா அப்படிங்கிறதுல 2 காரியத்தை நீங்க மனசில் வச்சுக்கோங்க. ஒன்று, டைம். இந்த நேரம் முடிகிறதுக்குள்ள என்ன செய்யணும்? செய்யணும். அந்த டைமுக்குள்ள சீக்கிரமா செய்யணும். அடுத்தது, இந்த டைம் முடிகிறதுக்குள்ள செஞ்சாதான் உண்டுன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து உடனே செஞ்சுட்டே இருக்கிறது, தொடர்ச்சியாய் செயல்பட்டு கொண்டே இருப்பது. இந்த 2மே நடக்கும். ஆமென் சொல்லுங்க. நான் சொன்னது உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியுது? கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரம் நீதி செய்ய போகிறார். இப்போ மணி 10:15 ஆயிட்டு, இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது பிரசங்கம் முடிய. இன்னும் 10 பாயிண்ட் ஏண்ட இருக்கு. எப்படி இருக்கும்? 10 பாயிண்ட் ஏண்ட இல்லை, டைம் எவ்வளோ தான் இருக்கு? 1/4 மணி நேரம். ஆனால் பாயிண்ட் இப்போ நான் பேசினா எப்படி பேசுவோமோ, விட இந்த சில வீடியோலாம் பார்ப்போம்ல, கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கி வச்சுருப்பான். அந்த மாதிரி பேசினா கூட 10 பாயிண்ட் 1/4 மணி நேரத்தில் நினைச்ச முடியாது. அப்போ துரிதமாக நான் செயல்படுவேன் பார்த்தீங்களா?
அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே வேகமாக செயல்படும் பார்த்தீங்களா? இதை மாதிரி கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நேரம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த நேரத்தை தாண்டிச்சுன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. இதுக்கு மேலே அவருக்கு செயல்படலைன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது, சகிக்க முடியாது. அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை என்ன செஞ்சிடும், உண்டாக்கிறோன்னு தெரிஞ்ச ஆண்டவர் துரிதமாக என்ன செய்வார், செயல்படுவார். சீக்கிரமாக உங்களுக்கு நீதி செய்ய இறங்கி வந்துடுவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களில் யாக்கோபு சிறைச்சேதம் பண்ணப்பட்டு அதைத் தொடர்ந்து பேதுரு சிறையில் அடைக்கப்படுகிறான். இதற்கு பின்பாக ஏரோது தன்னுடைய அதிகாரத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கான், பயன்படுத்திட்டு இருக்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? அந்த அதிகாரம் முடிகிறதுக்குள்ளே ஏரோது காலி. 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் அவனை அடித்ததினால் அவன் புழு தெரிஞ்சானா, செத்தான் இருக்கு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஏன்? யாக்கோபு யாரு? ஒரு நீதிமான். யாக்கோபு யார்? ஒரு தேவ மனிதன். யாக்கோபு ஒரு அப்போஸ்தலன். யாக்கோபு சபையில் ஒரு தலைவன், ஆண்டுடைய ஊழியக்காரன். அவன் குற்றம் செய்தவன் அல்ல, அவன் நீதிமான். அவனிடத்தில் எந்த குறையும் கிடையாது. ஆனால் ஒரு குற்றமில்லாத ரத்தத்தை ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கான், சிந்தியிருக்கான். சிந்தினது இல்லாமல் அடுத்தது இன்னொரு ரத்தத்தை சிந்துறதுக்கு ஒருத்தனை சிறையில் போட்டு வச்சிருக்கிறான். கர்த்தர் பாருங்க எப்படி செயல்படுகிறார். ஒருத்தனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேகமாக செயல்படுறார். இவன் இடத்த காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போனாலும் அவன் அடுத்து ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை காலி பண்ணிட்டார். ஆமென். அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீதி செய்யும்போது அது எப்படி இருக்கும், சீக்கிரமாக இருக்கும். அன்னைக்கே நடக்காமல் இருக்கலாம், ஆனால் வேகமாக நடக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி உடனே அந்த நீதி ஆண்டவர்கிட்ட வந்த மாதிரி இருக்காது. ஆனால் சீக்கிரமாக துரிதமாக அவர் என்ன செஞ்சிருவார், உங்களுக்காக செஞ்சிருவார். இதெல்லாம் நம்புறீங்களா? ஏன்னா பூமியில் கர்த்தர் சீக்கிரமாக நியாயம் செய்வார் என்று வேதம் ரோமரில் நம்ம 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசி. சீக்கிரமாக அவர் தம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவார். ஏன்னா அவருக்கு அவருடைய காரியம் ரொம்ப அவசரம். உங்களுக்கு நீதி செய்து அவர் தம்முடைய நாமத்தை என்ன செய்யணும், மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். இப்போ பாருங்க, நாபோத் அப்படின்னு ஒரு மனுஷன் தான். அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம், அது பூர்வீக சொத்து. இப்போ ராஜா ஆகாப் இவர் ஒரு நாள் அப்படியே ரதத்தில் அப்படியே ரவுண்டு வர்றாரு. பார்த்தா திராட்சை தோட்டத்தை பார்த்தா பிடிச்சிட்டு அதை அப்படியே கீரை தோட்டமாக மாற்றணும்னு அவன்கிட்ட டீல் பேசுகிறான். அவன் சொல்லிட்டான், இது எங்கள் பூர்வீக சொத்து, அதனால் தர முடியாதுன்ட்டான். இவனுக்கு கோபம். நேராக ரதத்துலேருந்து இறங்கி ஐயா சாப்பிட டைனிங் ஹால் போல் பெட்டில் குப்புறப்படுத்து கிடக்கார். இப்போ வீட்டம்மா ராணி குயின் எசபேல் என்ன செய்கிறாங்க, வேகமாக வராங்க. என்ன இன்னைக்கு ஆள் ஒரு மாதிரி நல்லா இருந்த மாதிரி இருக்குது, சாப்பிட கூட இல்லை போல், எதுக்கு, ஏன் இந்த விரக்தி, ஏன் இந்த வருத்தம்? உடனே நம்மால் ஆகாப் ரொம்ப சோகமாக, இந்த நாபோத்துன்னு ஒருத்தர் இருந்தான், அவன் திராட்சை தோட்டம் நம்ம வழியில் இருக்குது, அதைத்தான் நான் கீரை தோட்டமாக மாற்றுறேன்னு. அவன் என்னமோ பூர்வீக சொத்து, அதை தர முடியாது, இதை தர முடியாது, ஏன்ட்டு என்ன செஞ்சான், தர முடியாதுன்னு நோ சொல்லிட்டான். அட இதாயா டீலு, எலும்பும் போய் போஜனம் பண்ணும், சாயங்காலம் பத்திரம் கையில் வந்துடும். அல்லேலூயா. இவன் டக்குன்னு ஒரு பிளான் போட்டான். நாபோத்துக்கு எதிராக பொய் சாட்சிகளை நிறுத்தினான். அவனுக்கு விரோதமாக ஆட்களை எலும்பு பண்ணி அவனை ஊருக்கு வெளியே கூட்டு போய் கல்லெறிஞ்சு என்ன செஞ்சிட்டாங்க, கொன்னுட்டாங்க. இப்போ வந்து சொல்கிறா, எடுத்துக்கொள்ளும் நாபோத் இன்னைக்கு உயிரோட இல்லை. இப்போ நீ சுதந்திரவாளி, நாபோத்துக்கு சொந்தமானதெல்லாம் இப்போ யாருக்கு சொந்தம், உமக்கு தான் ஏன் சொந்தம், லெட்ஸ் என்ஜாய் அப்படின்ட்டு சியர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ டக்குன்னு நம்மால் எலைஜா வர்றார், எலியா வரான். டேய், நாபோத்தின் ரத்தம் இந்த நிலத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சிந்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி உங்கள் ரத்தத்தை, உங்கள் குடும்பத்தார் சிந்துகிற ரத்தத்தை நாய்கள் நக்கும், எசபேலின் மாம்சத்தை நாய்கள் தின்னும் அப்படின்ட்டான். சொல்லிட்டு அவன் போயிட்டான். உடனேலாம் நடக்கலை, அன்னைக்கெல்லாம் நடக்கலை. இப்போ சூழ்நிலைகள் மாறுகிறது. கர்த்தர் நீதியை சீக்கிரமாக செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆகாப் வேஷம் மாறி யுத்தத்துக்கு போகிறான். நான் ராஜான்னு காட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக சாதாரண சோல்ஜர் மாதிரி போகிறான். ஆனால் எவனோ ஒருத்தன் விட்ட வில்லு நெஞ்ச பிளந்துட்டு. இப்போ சாரதியை பார்த்து சொல்ல, எனக்கு காயம் பட்டது, வண்டியை ஓரங்கட்டுன்றான். யுத்தம் மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. ஒரு ஓரத்தில் வண்டியை நிப்பாட்டினா சாயங்காலம் வரைக்கும் அவன் ரத்தம் ஃபுல்லாக ப்ளீட் ஆகி உடம்புலேருந்து வெளியே போய் அந்த ரதம் ஃபுல்லாக நிரம்பி அப்படியே செத்து போயிட்டான். இப்போ அந்த ரதத்தை கொண்டு போய் தண்ணியில் கழுவுனா நாய்கள் வந்து அந்த ரத்தத்தை என்ன செய்யுது. இப்போ எகு ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டு அரண்மனைக்கு வாரான். இப்போ எகுவை கைக்குள்ளே போட்டலான்னு சொல்லி அந்த கிழவி என்ன செய்கிறா, எசபேல் என்ன செய்கிறா, தன்னுடைய அலங்காரத்தெல்லாம் போட்டு கண்ணுக்கு மையெல்லாம் போட்டு அவனை பார்த்து ஒரு கண்ணடிச்சு, நான் உன் பக்கத்தில் இருக்கிற கைக்குள்ளே போடலான்னு நினச்சாலா என்ன தெரில. என் பக்கத்தில் நிற்கிறது யாருன்னா இவன் வந்து எட்டி பார்க்கா. பக்கத்தில் 2 பேர் எட்டி பார்த்தான். மேலேருந்து அவளை தள்ளி விடணும், பொத்துன்னு தள்ளி விட்டான்.
தலை தெறிக்க, சுவரில் இரத்தம் தெறிக்க உயிரை விட்டார். அவன் மேலே ஏறி உள்ளே போய் சாப்பிட்டுட்டு அவன் சொல்கிறான், சாப்பிட்டு முடிஞ்ச உடனே என்னதான் இருந்தாலும் அவள் ராஜகுமாரத்தி, அவள் பாடி எடுத்து டிஸ்போஸ் பண்ணிருங்கப்பா, அடங்கம் பண்ணிருங்கப்பான்னு சொன்னான். ஆட்கள் வந்து பாடியை டிஸ்போஸ் பண்ண வந்தான். மண்டை ஓட்ட தவிர வேறு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நாய் தின்னுட்டு போயிட்டு. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, எலியா அன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படியே நடந்த. சீக்கிரத்தில் குற்றமில்லாத உங்கள் வாழ்க்கையில் நிரபராதியான உங்களை அநியாயமாக யாராவது குற்றப்படுத்தி, காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி, அலைய வச்சு உங்களுடையவைகளை உங்களுடையதை இல்லாமல் ஆக்கி அதற்கு என்னென்ன ஆதாரங்களை தயாரிக்கணுமோ தயாரித்து என்ன காரியங்களை செய்திருந்தாலும் நீதி உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். சீக்கிரமாக நீதி செய்வார். அல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். உங்கள் நியாயம் புரட்டப்பட கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். உங்கள் நீதி கெட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. சீக்கிரமா செய்வார். ஆமென். அன்னைக்கே செஞ்சாலும் ரொம்ப சந்தோஷம்தான், சீக்கிரமாக செஞ்சாலும் இன்னும் சந்தோஷம்தான். இன்னொரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையை வாசிங்க. லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், கவனிங்க அந்த வார்த்தையை, நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அல்லேலூயா. ஐயா, அன்னைக்கே செஞ்சால் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடலாம், சீக்கிரமாக செஞ்சாலும் கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போயிடலாம். நீடிய பொறுமையாக இருந்தாலும் நியாயம் செய்வாராம் அப்படின்னா இப்போ நமக்கு தான் கிருபை தேவை, கொஞ்சம் காத்திருப்பதற்கு பலன் தேவை. அவர் நீதி செய்கிற நேரம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் எப்படி இருக்கணும், அமைதியாக என்ன செய்யணும், இருக்கணும். தேவன் செயல்பட முழுசாக என்ன செஞ்சிடணும், விட்டு கொடுத்துடணும். ஆமாம், சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நாம் எல்லாத்தையும் கர்த்தர் கையில் விட்டு கொடுத்துட்டோம்னா அவர் சில நேரம் பொறுமையாக என்ன செய்கிறாராம், டீல் பண்ண, நீடிய பொறுமையாக டீல் பண்ண. ஆமாம், சொல்லுங்க. ஏன் கர்த்தர் நீடிய பொறுமையாக டீல் பண்ணும்? ரெண்டு விஷயம் இருக்குது அதில், அதான் ரொம்ப முக்கியம். சும்மா காரியம் இல்லாமலாம் இல்லை, அவர் நீடிய பொறுமையாக இருந்து ஏன் நியாயம் செய்கிறார் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இஸ்ரவேலர்கள் 400 வருஷம் எகிப்தில் எப்படி இருந்தாங்க, அடிமைகள். அது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அதுக்கு இந்த இஸ்ரவேலர்களை அந்த எகிப்தியர்கள் படாத பாடு செஞ்சாங்க, படுத்துனாங்க, அவர்களை கடுமையாக வேலை வாங்கினாங்க. அதனால கர்த்தர் என்ன செஞ்சார், பெரிய கொள்ளை அவங்களுக்கு கொடுத்தார். எகிப்தியர்களை உரிந்து கொண்டு வெள்ளி உடைமைகளோடும் பொன் உடைமைகளோடும் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து அணியணியாக அணிஞ்சிட்டாங்க, புறப்பட்டுட்டாங்க. ஆனால் அவர் நீதியை இன்னும் முழுமையாக நிலைநாட்டவில்லை. அல்லேலூயா. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த பார்வோன் அவன் உபாய தந்திரங்களை தீட்டினான் இருக்கு. தன்னுடைய அமைச்சரவையில் உட்கார்ந்து உபாய தந்திரத்தை தீட்டுறான். ஆண் பிள்ளைகளை கொள்றதுக்கு நர்சஸ் அப்பாயின்ட் பண்ணுறான். அது தப்புதுன்னு சொன்ன உடனே நைல் நதியில் தூக்கி போட சொல்கிறான். கொடுமையாக வேலை வாங்குறான். இப்போ மோசே வந்ததுக்கப்புறம் மாற்றி மாற்றி பேசுகிறான். இப்படி 10 டீல் என்ன செஞ்சிட்டாங்க, அவன் மாற்றிட்டான். ஆனால் இப்போ கர்த்தர் அவங்கள விடுவித்து விட்டார். அல்லேலூயா. ஆனால் இன்னும் முழுமையாக ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்யலை, நீதி செய்யலை. ஏன்னா பார்வோனுடைய கிரியை இன்னும் முடியலை. அந்த 14ஆம் அதிகாரம் யாத்திராமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள், அவன் சொல்கிறான், நான் தொடருவேன், நான் பிடிப்பேன், எல்லாத்தோடு ஓடி வரான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவனை கொண்டு வந்து கர்த்தர் செங்கடல் அமிழ்த்துற வரைக்கும் அவர் கொஞ்சம் பொறுமையாக நினைச்சாரு இருக்கிறார். ஏன் அப்படி இருக்கிறான்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்துரு இதுக்கு மேலே உங்கள் மேலே துரைத்தனம் பண்ண ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு, உங்களை இனிமே எந்த விதத்திலும் தொந்தரவு பண்ண முடியாது அப்படின்னு களைத்து போவதற்கு தான் கர்த்தர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறார். அவன் அதை ட்ரை பண்ணுறான், இதை ட்ரை பண்ணுறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், அவங்கள சரி கட்டலாமா, என்னன்னாலும் நீ பண்ணிக்கோப்பா, நான் வெயிட் பண்ணி போயிட்டு வான்ட்டார். அல்லேலூயா. நீ போயிட்டு வா. அதுக்கப்புறம் சத்துரு டயர்டாகி ஐ எம் சாரி. ஆமென், சொல்லுங்க. பிசாசு யோபுவை போட்டு பாடாப்படுத்துகிறான். முதல் அதிகாரத்துலேருந்து 42ஆம் அதிகாரம் வரைக்கும் 40 அதிகாரத்தில் அவனை போட்டு என்ன செஞ்சிடான், வறுத்து எடுத்துட்டான். ஆண்டவர் ஒன்றுமே செய்யாத மாதிரி என்ன செய்யுது இருக்கிறார். யோபு என்ன சொல்கிறார் தெரியுமா அந்த டைமில்? யோபு 13:18 வாசிக்க பார்க்கலாம். என் நியாயத்தில் நான் எப்படி வைக்கிறேன், அண்ணி அண்ணியாக வைத்தேன், என் நீதி விளங்கும் என்று அறிவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பிரச்சனையா, இந்த என் நியாயம் இப்படி இருக்கு, இந்த காரியமா என் நீதி இப்படி இருக்கு. யாரும் அவனை குற்றப்படுத்த முடியாது. அவனுடைய நண்பர்கள் யாரும் அவனை குறை சொல்ல. அவன் சொல்கிறான், என் நியாயத்தில் நான் அண்ணி அண்ணியாக வச்சுட்டேன்ப்பா, என் நீதி விளங்கும் என்று அறிவேன்.
எனக்கு ஒன்றும் புரியல. இந்த 40 அதிகாரம் ஓடிட்டு இருக்கு, அவருக்கு அது காலகட்டம், நமக்கு சாப்டர்ஸ், ரைட், ஓடிட்டு இருக்கு. எப்போ நீதி கிடைக்கும் தெரில. ஏன் இந்த அநியாயம் எனக்கு சம்பவித்தது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் என் நியாயத்தெல்லாம் நான் எப்படி வச்சிருக்கிறேன்? அணியாக வச்சிருக்கிறேன். என் நீதி விளங்கும் என்று அறிவேன். இதெல்லாம் கேட்டுட்டு அவன் நண்பர் ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, யோபு 34:5 வாசிங்க. யோபு 34:5 யோபு சொல்கிறாரு, நான் நீதிமான், தேவன் என் நியாயத்தை என்ன செஞ்சிட்டாரு? தள்ளிவிட்டார் என்றும் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல வரான். அப்போ அவன் நிலைமை எப்படி வந்துட்டு, யோபு தன்னுடைய நீதியை நியாயத்தை அணியாக வைத்து அவர் நீதி செய்வார்னு காத்திருந்தா கூட இருக்கிறவங்களாம் இவர் என்னமோ ரொம்ப பெரிய நீதிமானம், இவருக்கு தேவன் என்ன செஞ்சிட்டாராம்? அநியாயம் பண்ணிட்டாராம், இவர் நியாயத்தெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாராம்? தள்ளிட்டாரான்னு இஷ்டத்துக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் டூரேஷனில் தாங்க முடியாத சில சூழ்நிலைகள்லாம் என்ன செய்யுது இருக்குது. ஆனால் கடைசியில் நண்பர்களே டயர்டாயிட்டான். கடைசியில் நண்பர்கள் மேலே யார் கோவம் வந்துட்டு? கர்த்தருக்கு கோவம் வந்துட்டு, இவர் எனக்கு நீதி செய்யும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு பதில் நண்பர்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறார். அவன் சொல்லி இப்போ அவ்வளோ பேர் பேசி ஓஞ்சிட்டான், இனிமேல் பேசுகிறதுக்கு ஒன்றுமே. அப்போ கர்த்தர் ஏன் பொறுமையாக இருக்கிறாருன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவதர். அல்லேலூயா. அவன் பேசுகிறதெல்லாம் பேசி முடிக்கட்டும், அவன் செய்கிறதெல்லாம் செஞ்சு முடிக்கட்டும், அவன் என்னத்தை அவன் எப்படி தந்திரமாக பண்ணாலும் பண்ணி பார்க்கட்டும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் வெயிட் பண்ணுறார். ரெண்டாவது எதுக்கு வெயிட் பண்ணுறார் தெரியுமா? நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. உங்களை தகுதிப்படுத்துவதற்காக, நம்மை தகுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் அந்த நீதியை செய்வதற்கு நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? தகுதி உள்ளவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதமான அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பாத்திரர்களாக என்ன செய்யணும்? அதுக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவார். உண்மையிலே நம்ம விசுவாசமாக தான் இருக்கிறோமா? ஆண்டவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கிறோமா? பொறுமை இருக்குதா? அல்லேலூயா. நம்ம உண்மையில் அவருடைய வழிகளில் தான் நடந்துட்டு இருக்கிறோமா? அல்லது அவசரப்பட்டு நாம நம்முடைய நியாயத்தை தேடுறோமா? நம்முடைய நீதிக்காக நாம மாம்சத்தில் ஏதாவது போராட முயற்சிக்கிறோமாங்கிறத கர்த்தர் வெயிட் பண்ணி பார்க்குறார். அப்போ நம்மளை தகுதிப்படுத்துறதுக்கு தான் கொஞ்சம் அவர் அமைதியாக இருக்கிறார். அப்போ நீடிய பொறுமையை உள்ளவராக இருந்தும் அவர் கண்டிப்பாக என்ன செய்வார்? நல்லா சொல்லுங்க, அவர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. ஐயா, அவர் அன்னைக்கே செஞ்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சீக்கிரமாக செஞ்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தாலும் இப்போ நியாயம் எடுபட்டுட்டு எல்லாம் அநியாயம் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்? பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்போ அதில் ஏதாவது நான் செய்யணும்ல, நான் எப்படியாவது இதுக்கு ரியாக்ட் பண்ணி ஆகணும்ல. அப்போ நான் என்ன செய்யணும்? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் அதற்கும் ஒரு வசனம் வச்சுருக்கார் பாருங்க. அப்போஸ்தலர் 8:33. அப்போஸ்தலர் 8:33 ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. பிலிப்பு கந்தாகே மந்திரிட்ட பேசுகிறார். இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுற அந்த வார்த்தையில் ஒரு வார்த்தை இருக்கு, அவர் தம்மை தாழ்த்தின போது. பாருங்க அந்த வார்த்தை எப்படி இருக்கு? அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. யாருடைய நியாயம்? ஏசப்பாவுடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. ஏசப்பாவுடைய நியாயம் எடுத்து போடப்பட்டதுனால என்ன நடந்தது? அவர் நிந்திக்கப்பட்டார், அவர் பரியாசம் பண்ணப்பட்டார், அவர் காரி உமிழப்பட்டார், அவர் தலையில் குட்டப்பட்டார், அவர் வாரினால் அடிக்கப்பட்டார், அவர் வீண் பழி சுமத்தப்பட்டார், பொய் குற்றச்சாட்டுகள் அவர் மேல் விழுந்தது, பொய் சாட்சிகள் எழும்பி அவருக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? பேசினாங்க. குற்றமில்லாத அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அவருடைய உயிரே போயிட்டு. அல்லேலூயா. இப்போ ஏசப்பாவுக்கு நியாயம் எடுக்கப்பட்டதுனால ஏற்பட்ட பாதிப்பை புரிய முடியுமா? முடியாதா? அந்த உணர்வு அவருக்கு இருக்கா இல்லையா? அந்த வலி அவருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியுங்க. அதனால் உங்கள் நியாயம், உங்கள் நீதி புரட்டப்பட்டதுனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்புன்னா அந்த ஃபீலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த உணர்வுகளை, அந்த வலியை, அந்த வேதனையை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். அதனால் அவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவர் சீக்கிரமாக பொறுமையாக அது வரைக்கும் நான் தாங்குவேனா அப்படிலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் யோசிக்க வேண்டாம். அந்த அத்தனை வருத்தமும் அவருக்கு நல்லா தெரியும். அப்போ நான் என்ன செய்யணும்? ஒரே வார்த்தை முடிச்சிடும். சங்கீதம் 37:27-28 வசனங்கள். நான் என்ன செய்யணும்? என்னுடைய நீதி அன்னைக்கோ அல்லது சீக்கிரமாவோ அல்லது நீடிய பொறுமையாவோ அவர் செய்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? வாசிங்க. தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய்.
கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவரா? அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். அவங்களை என்னைக்கும் பாதுகாப்பார். அப்போ நாம தான் அவருடைய பரிசுத்தவான்கள். நம்மளை அவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். நமக்கு அநீதி இழைக்கப்படுகிறது நிமித்தம் எந்த பாதிப்பு வராமல் அவர் நம்மை காப்பாற்றுவார். அப்போ நாம் என்ன செய்யணும்? முந்தின வசனம் சொல்லுது, தீமையை விட்டு விலகி நன்மை. அவன் எனக்கு 5 செஞ்சா நான் 2வது செய்ய வேண்டாமா? அல்லேலூயா. அவன் என்ன இப்படி என்ன செஞ்சுட்டான்? பாழாக்கிட்டான். அப்போ நான் அவனுடையதை பாழாக்க வேண்டாமா? அவன் என்னைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டான், நான் அவனை கோர்ட்டுக்கு இழுக்க வேண்டாமா? இல்லை, தீமையை விட்டு விலகி நன்மை. அநீதி செஞ்சவங்களுக்கு, அநியாயம் பண்ணவங்களுக்கு நல்லது செய்ய ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்தால் மிஸ் பண்ணிடாது, உடனே செஞ்சிருங்க. கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நியாயத்தை விரும்புகிறார். நாம் இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கோ அல்லது சீக்கிரமாவோ அல்லது கொஞ்சம் நீடிய பொறுமை உள்ளவர் அந்த சத்துருவை கலைத்து போக பண்ணி அல்லது உங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானத்தோடு இந்த ஆலயத்திலேருந்து கடந்து போவோம். நான் தீமைக்கு நன்மை செய்வேன் ஆண்டவர். நான் தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன். நான் அநியாயத்துக்கு அநியாயம் பண்ண மாட்டேன். நான் நன்மை செய்வேன். இந்த ஒரு அர்ப்பணத்தோடு இந்த இடத்துலேருந்து நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நியாயத்தை புரட்டுவாரோ, நீதியை புரட்டுவாரோ? நெவர் எவர். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். நீங்கள் நீதி செய்கிற வரைக்கும் நான் காத்திருப்பாண்டவர். நான் தீமையை விட்டு விலகி நன்மை செய்வேன்ப்பா. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தாவே, நீதிக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய வேலைக்காக அவர்கள் காத்திருக்கிறபடினாலே நீர் அவர்களுக்கு நீதி செய்வீராக. அவருடைய நீதியை சரி கட்டுவீராக. ஆண்டவரே, அவர்கள் உமக்காக உம்முடைய வேலைக்காக காத்திருக்கிறபடினாலே தீமையை விட்டு விலகி நன்மை செய்து கர்த்தர் நியாயம் செய்யட்டும் என்று உமக்கு அவர்கள் இடமளித்திருக்கிறபடினா இவர்களுடைய நீதியை பட்ட பகலை போல வெளிச்சத்திற்கு கொண்டு வருவீரார். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.